சாறு சிறந்த பூச்சிக்கொல்லியாகவும் பயன்படுகிறது. இதனுடைய குச்சிகள் பல் துலக்கும் பிரஷ் போல பயன்படுகிறது. வேப்ப எண்ணெய் பிசியோதெரபி சிகிச்சையில் பயன்படுகிறது. வேப்ப இலை கசப்பு தன்மை உடையதாகும். வேப்ப இலை, பிஞ்சு மாங்காய் மற்றும் வெல்லம் சேர்த்து ஒரு கலவை தயார் செய்து யுகாதி பண்டிகை அல்லது வருடப்பிறப்பு அன்று தென்னிந்தியாவில் சாப்பிட்றாங்க. அதாவது ஒருவர் வாழ்வில் இனிப்பு, கசப்பு மற்றும் புளிப்பு போன்ற தன்மைகள் கொண்ட அனுபவங்கள் மாறி மாறி வரும் என்பதன் குறியீடாக இது பின்பற்றப்படுகிறது. இந்தியா, நேபாளம், பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, மாலத்தீவுகள் போன்ற இடங்களில் இந்த வேப்ப மரங்கள் பரவலாக காணப்படுது. வேப்ப மரத்தை நம் முன்னோர்கள் வீட்டின் முன் வாசல் பகுதியில் வளர்த்து வந்தனர். இதற்கு காரணம் வீட்டை நோக்கி காற்று மூலமாக வரும் கிருமிகளும் தீய ஆற்றல்களும் உள்ளே நுழைவதை தடுக்கும் சக்தி வேப்ப மரத்திற்கு உண்டு என்பதால் தான். வேப்ப மரத்தில் இருந்து வெளிவரும் காற்றை நாம் சுவாசிக்கும் போது நம் உடல் புத்துணர்ச்சி பெறுகிறது. நுரையீரல்